Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th accounts chapter 1 accounts from incomplete records exercise 3. இந்த exercise 3 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா from the following details calculate the missing figure. ரெண்டு காலம், இதுல வந்து particulars ஒரு காலம், rupees ஒரு காலம். Closing capital as on 31st 3 2018 80,000. Additional capital introduced during the year 30,000. Drawings during the year 15,000. Opening capital on 1/4/2017 அது என்னன்னு கேக்குறாங்க. அப்புறம் loss for the year 25,000. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல எழுதிட போறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் முதல்ல எழுதிட்டு இன்னும் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனும் அதுல டேட்டாவை ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் தி ப்ராஃபிட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st 3 2018. இதுல என்ன சொல்றாங்க? பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் ஆட் drawings during the year less additional capital introduced. அதுல இருந்து adjusted closing capital இருந்து opening capital மைனஸ் பண்ணிட்டோம்னா profit or loss வந்துரும் போகுது. இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுத போறோம். அப்போ என்னது? closing capital 80,000. அப்போ அந்த 80,000 எழுத போறோம். அடுத்தது additional capital introduced during the year 30,000. அப்போ additional capital introduced during the year 30,000. அப்போ இங்க எழுதிட போறோம். அடுத்தது drawings during the year 15,000. அப்போ drawings during the year 15,000. அப்போ closing capital 80,000, drawings வந்து 15,000. அடுத்தது loss for the year 25,000. அப்போ loss ன்னு சொல்லும் போது மைனஸ் போட்டுக்க போறோம். அப்போ profit or loss லாஸ்ட் லைன்ல என்ன எழுத போறோம்? loss ன்னு எழுதிட்டு அது மைனஸ் 25,000. அமௌண்ட் வந்து 25,000, லாஸ்ன்றதுனால மைனஸ் போட்டுக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 80,000, 15,000, அடுத்தது 30,000, அடுத்தது மைனஸ் 25,000. ஓகேங்களா? இப்ப அடுத்த எப்படி நம்ம எழுத போறோம்? 80,000 பிளஸ் 15,000 என்னது? 95,000. இது வந்து ஸ்டெப் 1. அடுத்தது இது வந்து ஸ்டெப் 1. அடுத்தது 95,000 மைனஸ் 30,000 அது வந்து 65,000. ஓகேங்களா? இது வந்து ஸ்டெப் 2. இது வந்து ஸ்டெப் 2. அப்போ 95 மைனஸ் 30 65. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? அடிஷனல் கேபிட்டல் வேணும். அப்போ adjusted closing capital இது adjusted closing capital அது வந்து 65,000. லாஸ் வந்து 25,000. அதனால இப்ப எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அது சின்ன ஒர்க்கிங்ஸ் மூலியமா நாம இந்த 90,000 எப்படி வந்ததுன்றத கண்டுபிடிக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 65,000. ஓகேங்களா? 65,000 மைனஸ் ஓபனிங் கேபிட்டல் is equal to மைனஸ் 25,000. ஓகேங்களா? அப்போ இந்த மைனஸ் 25,000 இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துட்டோம்னா 65,000 பிளஸ் 25,000 is equal to 65,000 பிளஸ் 25,000. இந்த மைனஸ் ஓபனிங் கேபிட்டல் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் ஓபனிங் கேபிட்டல். அப்போ ஓபனிங் கேபிட்டல். ஓகேங்களா? அப்போ ஓபனிங் கேபிட்டல் is equal to 90,000. அப்போ that is equal to
that is equal to 90,000. இந்த 90,000 எப்படி வந்திருந்தது நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஓபனிங் கேபிட்டல் 90,000 கண்டுபிடிச்சாச்சு. நாம போட்ட ஆன்சர் கரெக்டான்றதை எப்படி வெரிஃபை பண்றது? அது ஒரு மெமரண்டம் கேபிட்டல் அக்கௌண்ட்னு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அதுல நம்ம போட்டு இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஓபனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் 80,000. ஓகேங்களா? அடுத்தது வந்து டிராயிங்ஸ் 15,000. ஓகேங்களா? லாஸ் 25,000. அப்போ இது மொத்தம் கூட்டினா எவ்வளவு வரும்? அப்புறம் கேஷ் இன்ட்ரோடியூஸ் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் வந்து 30,000. ஓகேங்களா? அப்போ டோட்டல் ஆஃப் டெபிட் சைடு எவ்வளவு? 15,000 பிளஸ் 25,000 40,000. 40 பிளஸ் 80 120. அப்போ 120ல 30 போயிடுச்சுன்னா 90,000 ஓபனிங் கேபிட்டல். இதுதான் நம்ம ஓபனிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா கண்டுபிடிச்ச 90,000 ஓபனிங் கேபிட்டல், இந்த மெமரண்டம் கேபிட்டல் அக்கௌண்ட் மூலியமா கண்டுபிடிச்சதும் 90,000. அப்ப நம்ம போட்ட ஆன்சர் 100% கரெக்ட். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். உங்க டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய வியூஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோல கூடிய விரைவில் பார்க்கிறோம். தேங்க்யூ.